என்னுடைய 5வது படம் திரௌபதி 2 நேதாஜி ஐயாவின் பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதி வெளியாகிறது. திரௌபதிங்கிற அந்த பாத்திரம் படைக்கப்பட்ட அந்த விஷயத்தை வந்து நான் செகண்ட் ஹாஃப்ல படம் பார்க்கும்போது நிறைய இடங்கள் எனக்கு கண் கலங்கிட்டேன். சார் இப்படி ஒரு கதையை கருவை கையில எடுத்ததுக்கு அப்புறமே நான் வந்து எல்லாத்துக்கும் தயாராக தான் சார் வந்திருக்கேன். தேவையற்ற விமர்சனங்கள் நிறைய பாக்குறேன், நிறைய விமர்சனங்கள் பாக்குறேன் இந்த படத்தை பத்தி. ஒரு படம் ஓடணும் ஓடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு பிஆர் வச்சு ட்ரெண்ட் செட் பண்ற மாதிரி ஒரு திரௌபதி இப்படிப்பட்ட படம் தரமற்ற படம் இதை போன்ற விஷயங்கள்லாம் நிறைய தயவு செய்து யாரும் பரப்பாதீங்க. குழந்தை குட்டியோட வந்து பார்க்கணும், அவ்வளவு பெரிய வரலாறு சொல்லியிருக்கேன் அந்த படத்துல. மதத்தை பரப்பினார்கள், மதம் மாற்றுவதற்கு காரணமா இருந்தாலும் பல உயிர் போயிருக்குங்கிறது வரலாறு. ஆனா இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், என் கணவனா தாலியா இந்த தேசமான்னு நினைச்சா தேசம் முக்கியம்னு தாலியை கழட்டி வீசுற திரௌபதியை அந்த படத்துல பார்த்தேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய 5வது படம் திரௌபதி 2 நேதாஜி ஐயாவின் பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதி வெளியாகிறது. படம் வந்து தமிழ்நாடு முழுக்க 300 திரையரங்குகள் மிகாமல் படம் வெளியாகிறது. என்னுடைய தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ இப்போ தான் நடந்தது. படம் பார்த்தவங்கலாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லியிருந்தாங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு மூவி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக 2.5 hours பீரியட் ஃபிலிம். இது ஒரு 7 minutes மட்டும்தான் 2025 நடக்கிற ஒரு நிகழ்வு இருக்கும். அதுலேயுமே ஒரு உண்மை சம்பவத்தை வச்சுருக்கேன். இப்போ படம் பார்த்தவங்க ரொம்ப பாசிட்டிவாக சொன்னதால கொஞ்சம் தெம்பு தைரியம் வந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் பெரிய பொருட்செலவில் நிறைய இந்தியா முழுக்க இருக்க நடிகர்களை கொண்டு வந்து இந்த படம் வந்து நாங்கள் மும்பையில் 70% படப்பிடிப்பை ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் செஞ்சு திருவண்ணாமலை, சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்க சிங்கப்பெருமாள் கோயில், செங்கல்பட்டு அங்கெல்லாம் செட்டு போட்டு ஷூட் பண்ணியிருக்கோம். மற்ற புராண படங்கள்லேருந்து இந்த படங்களுக்கு வித்தியாசம் வந்து உங்களுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். உங்கள் கற்பனையில் இருக்கிற ஒரு நீங்கள் பார்த்த கோவில் ஆகட்டும், நீங்கள் பார்த்த செஞ்சிக்கோட்டை, வேலூர் கோட்டை, மதுரை நாயக்கர் மகால், அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பார்த்துருப்பீங்களோ அது வந்து நாங்கள் இந்த படத்தில் காட்ட முயற்சி பண்ணியிருக்கோம். ரொம்ப உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் படம். இது வந்து குடும்பங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு திரௌபதி தேவி என்ற பெண்ணை சுற்றி அமைக்கப்பட்ட ஒரு கதை. 14ஆம் நூற்றாண்டில் நம்ம நாட்டு மீது படையெடுத்து வந்தவங்களை எதிர்த்து வீர வல்லாள மகாராஜா 3ஆம் வீர வல்லாளர் மற்றும் காடவராயர்கள், சம்பூராயர்கள் அவங்க வந்து எப்படி இந்த தர்மத்தை காப்பாற்றி இன்னைக்கு நம்ம எப்படி இலவசமாக போய் கோயில் குளங்களில் யாருக்கும் எந்த வரியும் செலுத்தாமல் சாமி கும்பிட்றோம். அதுக்கு அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அவங்களோட வீரத்தை வந்து காட்டியிருக்காங்கன்னு சொல்கிறது தான் கதை. ஸோ இதில் எதிரிகளாக யாரையும் சித்தரிக்கலை, ஆக்கிரமிப்பாளர்கள் நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்தவங்கள தான் காட்டியிருக்கோம். ஸோ அந்த தெளிவோட அந்த நோக்கத்தோட நீங்கள் போய் அந்த படத்தை பார்த்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும். ஒரு மிகப்பெரிய கடுமையான உழைப்பு, தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமாக இது அமையணும். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சார் அதான் சார், இப்போ வரைக்கும் எங்களுக்கு 300 தேட்டர் கிடைச்சிருக்கு சார். நாளைக்கு காலையில் தான் தெரியும். தேட்டர்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்குது சார். அது அக்ரிமெண்ட் போட்டே இருக்காங்க. அது யூஸ்வலாக நடக்கிறது தான். எங்களை மாதிரி படங்களுக்கு லாஸ்ட் டைமில் தான் கொஞ்சம் கரெக்டான நம்பர்ஸ் தெரியும் சார். இப்போதைக்கு நியர்பை 300 தேட்டர் சார் தமிழ்நாடு. சோசியல் மீடியாவில் ஒரு நகைச்சுவையாக ஒரு போட்டியாக தான் சொல்கிறாங்க, அஜித் சாரும் மாமாவும் மச்சாரும் போதுறாங்க சார். அப்படிலாம் இல்லை சார். அஜித் சாரோட உயரம் என்ன, நீங்கள் போய் நானும் ரிச்சர்ட் சார்லாம் நாங்கள் ஒருவேளை இந்த படம் எங்களுக்கு ரிலீஸ் ஆகாமல் தான் நாங்கள் மங்காத்தா போயிருப்போம். அது நாங்கள் பொங்கலுக்கே வர பிளானில் இருந்தோம் சார். பொங்கலுக்கு வந்து நாங்கள் நினைச்ச அளவுக்கு திரையரங்கள் இருந்தது. அப்புறம் கார்த்திக் சார் படம் வந்ததால் நாங்கள் தள்ளி வர வேண்டிய சூழல். ஸோ இமீடியட்டாக நெக்ஸ்ட் வீக் வந்தால் தான் எங்கள் ப்ரமோஷன்லாம் யூஸ் ஆகுன்றதால வந்திருக்கோம். மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது படத்துக்கு. ஸோ நாங்கள் போட்டியெல்லாம் வரல சார். அவங்க ஆடியன்ஸ் தனியாக பார்ப்பாங்க, எங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் சார் ஃபுல்லாக. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க குடும்பங்களுக்கான படம். குழந்தை குட்டியோட வந்து பார்க்கணும், அவ்வளோ பெரிய வரலாறு சொல்லியிருக்கேன் அந்த படத்தில். நான் நீங்கள் ஒரு ஷோ ரெடி பண்ணீங்கன்னா நான் ரெடி சார். நான் நாளைக்கு இதே பிரசாத் லேப்ல ஒரு ஷோ புக் பண்ணுறேன். நான் கேட்டிருக்கேன் சார். நான் எல்லார்கிட்டையும் ஷோ கேட்டிருக்கேன் சார். எல்லாரையும் பார்க்க சொல்லி கேட்டிருக்கேன், சீமான் அண்ணனையும் பார்க்க சொல்லி கேட்டிருக்கேன், நீங்கள் நினைக்கிறவங்களெல்லாம் பார்க்க சொல்லி கேட்டிருக்கேன். எல்லா படத்துக்கும் கூப்பிட்றேன், அவங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை, வரமாட்டாங்க. உங்களை மட்டும் இந்த மாதிரியான மூவி பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டான ஒரு ஃப்ரேம் இருக்கு, இந்த ஃப்ரேமை வந்து தூக்கி போடுற மாதிரி இந்த படம் இருக்குமா? இல்லை, இந்த படம் ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் டேட் வந்திருக்கு. இது வரைக்கும் யூஸ்வலாக என்னோட படங்கள் இருக்க மாதிரி எந்த பிரச்சனையும் சர்ச்சையும் இல்லை. மதுரையில் தான் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, அதுவும் அந்த கேஸை வந்து கோர்ட் தள்ளுபடி பண்ணியிருக்கு. மற்றபடி இந்த படம் வந்து வட தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். அங்கே திருவண்ணாமலை தலைநகரை கொண்டு ஆண்டவங்களோட உண்மை சம்பவம்.
700 வருஷமா வீரவல்லால மகாராஜாக்கு இன்னுமே மாசி மகம் அன்னைக்கு திதி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து நான் சார்ந்த சமூகமான வன்னியர் சமூகத்துல இருந்து வந்து இப்பவும் இந்த வருஷமும் திதி கொடுத்துருக்காங்க. சிவபெருமானை வந்து திருவண்ணாமலை கோயில்ல இருந்து சம்பந்தனூர் 10 கிலோமீட்டர் அவங்க வந்து வீதி உலா வந்து வல்லால மகாராஜா திதி கொடுத்துட்டு போற வரலாறு இப்பவும் இருக்கு. ஸோ அந்த மன்னரோட ஒரு வரலாறு, சேந்தமங்கலம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க சேந்தமங்கலத்தை தலைநகரா கொண்டாண்ட காடவராயர்களோட வரலாறு. ஸோ இதெல்லாம் தான் ஹைலைட்டா சொன்னதால எனக்கு இந்த படத்துல எந்த விதமான சர்ச்சையும் கான்ட்ரவர்சியும் வரல. இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. படம் நாளைக்கு நல்லபடியா ரிலீஸ் ஆகும். இந்த மூவி பண்ற ஒரு காரணம் இருக்கும்ல, எவ்வளவு மூவி இருந்தாலுமே திரும்ப இதே ஒரு காஸ்ட் ரிலிஜியனா ஒரு மூவி பண்றதுக்கு என்ன இல்ல, இது நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான படமா இதை பார்க்க கூடாது. இதுதான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்த துக்ளக், தம்கானி, பல்பான் அவங்கள பத்தின கதை. மக்களுக்கு அது வந்து அப்சர் ஆகாதுல்ல சார். முஸ்லீம் காமிக்கும் போது எல்லாமே முஸ்லீம் சார். நாளைக்கு படம் பார்க்க போறாங்க. படம் பார்த்துட்டு நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருந்து வரதான் போகுது. நான் பதில் சொல்ல தயாரா தான் இருக்கேன். இது ஒரு வரலாற்று படம் சார். நீங்க பாகுபலி எப்படி பாத்தீங்களோ, பாகுபலியில வந்து எங்க ஒரு வில்லன் வருவார்ல, அவரை நீங்க எந்த அடையாளத்திலயும் பாக்கல. எந்த நேமும் அவங்க குறிப்பிட்டு சொல்லல. இல்ல முஸ்லீம் எங்க சொல்லிருக்கு? சொல்லலையே ஒரு கேரக்டர். அதாவது சார், அவங்க நம்ம நாட்டு படையெடுத்து வந்தவங்க அப்படி அந்த மாதிரி உடை அணிஞ்சிருந்தாங்க, அந்த மாதிரி தோட்டத்துல இருந்தாங்க, அதை அப்படியே காட்டியிருக்கோம் சார். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த எண்ணத்தோட இதை பண்ணல. பிரச்சனைகள் வராது. வக்பு பத்தி பேசினது வந்து திருச்செந்துறை கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு தெரியும். அது வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போய் வக்பு திருத்தத்திலே ஒரு சட்ட திருத்தம் வந்தது இல்லையா? அதனால நமக்கு இன்னுமே அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போனதுல இன்னுமே அந்த பிரச்சனை இருக்கு. இந்த படம் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் வந்தப்ப இந்த நிலத்தை எப்படி கைப்பற்றினாங்க, எப்படி மக்களை மதம் மாத்துறாங்கன்னு சொல்றதுதான் படம். ஸோ அது இன்னுமே நமக்கு அந்த பிரச்சனை ஏதோ ஒரு சின்னதாக தொடர்ந்து இருக்கின்றதாக ஒரு 5 நிமிஷம் வக்பு வாரியத்தை பற்றி பேசியிருக்கோம். பட் நாங்கள் அதை ரொம்ப டீட்டெயிலாக இதில் தொடரல. ரொம்ப அவ்வளோ அது தீர்ப்பு வந்துச்சு, வக்பு வாரியத்தில் மாற்றம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் படத்தில் சொல்லலை. அந்த திருச்செந்துறை நடந்த சம்பவத்தை மட்டும் அப்படி தொட்டு போயிருக்கோம், அவ்வளோதான். சார், இப்போ இந்த கிங்டம் படம் வந்து அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க திரையரங்கு போயிட்டு. ஒருவேளை உங்க படத்துக்கு அப்படிலாம் வந்தா அதெல்லாம் எதிர்ப்பு சார், இப்படி ஒரு கதையை கருவை கையில் எடுத்ததுக்கு அப்புறமே நான் வந்து எல்லாத்துக்கும் தயாராக தான் சார் வந்திருக்கேன். கண்டிப்பா மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்புறேன். மக்கள் ஆதரவு இருந்தா எல்லாம் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு பண்ணாலும் சமாளிச்சிடலாம். சென்சாரே சமாளிச்சுட்டு வந்துடும் சார். கண்டிப்பா எதிர்ப்பு, விவாதம் இதெல்லாம் சமாளிச்சுட்டு கண்டிப்பா மக்கள் கிட்ட படத்தை கொண்டு போய் சேர்த்துருவேன் நம்பிக்கை இருக்கு. எல்லாத்துக்கும் அன்பு வணக்கங்க. அன்னைக்கு திரௌபதி 2, அதாவது மோகன்ஜி இயக்கிய படத்தை திரைப்படம் முடிந்த கையோட நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய படங்களுக்கு இந்த மாதிரி வந்து உட்காந்து ரிவ்யூ பண்றதோ விமர்சனம் பண்றதோ எனக்கு பெரிய அனுபவம் இல்லை. முதல் சிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு குறை சொல்றது, நிறைய சொல்றதுங்கிறது எனக்கு பிடிக்காத ஒண்ணு. ஏன்னா கஷ்டப்பட்டு திரைப்படம் எடுக்கிற எல்லாருமே இது ஒரு கஷ்டப்பட்டு தான் படம் எடுப்பாங்க. இந்த படம் வெற்றி அடையணும். ஏன்னா என்னதான் நம்ம கருத்து சுதந்திரம், கருத்து சொல்லி படம் எடுத்தா கூட இது வந்து ஒரு வணிக ரீதியான வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நாம ஒரு படம் பார்த்துட்டோம்னா வெளியே இன்டர்வல்ல வரும்போது டைரக்டர் மூஞ்சியை பார்க்கணும், ப்ரொடியூசர் மூஞ்சியை பார்க்கணும், படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கருத்து சொல்லணும். அது ரொம்ப சங்கடமா இருக்குன்ட்டு நான் வந்து மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனா எனக்கு பாசத்துக்குரிய தம்பி மோகன்ஜி இந்த கதையை வந்து என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு. நான் ஃப்ரெண்ட்லியா கேட்டதுனால நிச்சயம் இந்த படம் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுற நம்பிக்கையில தான் இன்னைக்கு நான் அந்த ஷோக்கு வந்தேனே. நான் படம் பார்த்துட்டு உண்மையாகவுமே நான் மனசார முதல் வந்து மோகன்ஜிக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள் சார். இந்த படம் வெற்றி அடையுது, தோல்வி அடையுது, இது பெரிய கலெக்ஷன் ஆகும். 200 கோடி பண்ணிட்டாங்க. இந்த பத்திரிக்கைலாம் எழுதுவாங்க, ஜெனரலா எழுதுவாங்க 100 கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு, இங்க இந்த வாரம் ஷேர் விலை வந்துச்சு. இது எல்லாம் தாண்டி அதுக்கான படம் எடுக்கிற ஒரு கலைஞரா இருந்தா, ஒரு இயக்குனரா இருந்தா, ஒரு வேற மாதிரி சிந்தனையில கூட இந்த படம் எடுத்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய கிம்மிக்ஸ், பாகுபலி மாதிரியோ நிறைய ஆர்டிபிஷியலான கிராபிக்ஸ் காட்சிகள், அதாவது யதார்த்தம் இல்லாத கற்பனை கலப்புல நிறைய கிராபிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம். இவர் மக்களை ஏமாற்ற விரும்பாம தன் மனதில் இருக்கிற ஒரு வரலாற்று உண்மை சம்பவத்தை கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த 1300 காலகட்டங்களில் நடந்த ஒரு கதையை அழகா வடிவமைச்சிருக்கிறாரு. நான் முதல்ல மனம் நிறைந்து மோகன்ஜிக்கு நான் அதுக்கே பாராட்டுறேன். ஏன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க படத்துல. நான் இப்போ கூட வழக்கமா ஒரு படம் முடிஞ்சோன்னே அந்த படத்தில் நடிக்கிற கேரக்டர் என்ன பேரு, அது என்ன பேரு நம்ம நினைச்சு நம்ம அதை மறந்துடுவோம்.
ஆனா இப்ப நான் ரிச்சர்டு பேரையே வெளியே வந்து அவர் பேர் என்ன ரிச்சர்டு அப்படி நினைவுபடுத்துற அளவுக்கு அந்த பாத்திரமா எனக்கு ஒண்டிட்டாரு. பரணி தம்பி நல்லா நடிச்சிருக்காரு. திரௌபதியா நடிச்சவங்க ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. நட்டி நான் இந்த அளவுக்கு பேசுவாரு, ஒரு விஷயம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு இந்த படம் சார். அதாவது சுருக்கமா கதையை வந்து நான் ரொம்ப அப்படி இப்படின்னு போட்டு அதையே உழப்பி சொல்றதுல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது படம் பார்க்குறவங்களுக்கு. நீங்க கண்டிப்பா படம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு ரசிகனா இந்த படம் பார்க்கும் பொழுது தன்னுடைய படைப்பை ஒரு இயக்குனர் நாம் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது எந்த மதத்தை சார்ந்தவர்களும் மனம் கோணாமல் சொல்ல வேண்டும். இது நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு மதங்களை பிரிக்கிறதுக்கான ஒரு படம் இல்லை அப்படிங்கிறத நீங்க முதல் தெளிவாயிடும். தேவையற்ற விமர்சனங்கள் நிறைய பார்க்குறேன், நிறைய விமர்சனங்கள் பார்க்குறேன் இந்த படத்தை பற்றி. ஒரு படம் ஓடணும் ஓடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு பிஆர் வச்சு ட்ரெண்ட் செட் பண்ற மாதிரி ஒரு திரௌபதி இப்படிப்பட்ட படம் தரமற்ற படம் இதை போன்ற விஷயங்கள்லாம் நிறைய தயவு செய்து யாரும் பரப்பாதீங்க. மிக அற்புதமான படம். இந்த படத்துல எந்த மனிதன் வந்து மனசுள்ளவ படம் பார்த்தாலும் இந்த படம் அவனுக்கு பிடிச்சி போயிடும். நாட்டை கொள்ளையடிக்க வந்தாங்க, இங்க யாரும் பொருள் விற்க வரல, எவனும் ஐடி கம்பெனி வைக்க வரல, அரிசி பருப்பு விற்க வரல. அங்கிருந்து நிலத்தை எடுக்க வந்தார்கள், பொருளை கொள்ளையடிக்க வந்தாங்க. மாறாக மதத்தை பரப்பினார்கள். மதம் மாற்றுவதற்கு காரணமா இருந்தாலும் பல உயிர் போயிருக்குங்கிறது வரலாறு. நம்ம அந்நியர் எதிர்த்து வேலுநாச்சியாரிலிருந்து தீரன் சின்னமலையிலிருந்து ஒரு மண்டலங்கள்லையும் பல நூற்றுக்கணக்கான தியாகிகள் இந்த மண்ணுக்காக, சுதந்திரம் பெறுவதற்காக, இந்த மண்ணுக்காக உயிர் நீத்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம பூமி வந்து ஒரு சாதாரண பூமி கிடையாது. அப்படிப்பட்ட இந்த பூமியில வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு வீரசிம்மன் அப்படிங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாயகனை வைத்து ஒரு கதையை மூவ் பண்ணியிருக்காங்க. வள்ளல் மகாராஜான்னு ஒரு கதையை அழகா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்பொழுது நான் யோசிச்சேன், இது ஒரு வன்முறை படமா இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு யோசிப்பாங்க. திரௌபதி 2னா என்ன வன்முறை படமா? வன்முறை சத்தியமா கிடையாது. இது ரத்தமெல்லாம் ஊத்திக்கிட்டு எதுவுமே கிடையாது. நீங்க நினைக்கிற அரசியல் படமா? அரசியல் கிடையாது. இது என்ன படம்? அப்போ உண்மையா சொல்றேன், லேடிஸ் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படம். திரௌபதி வந்து ஒரு அம்மன், உங்களுக்கு தெரியும். பவர்ஃபுல்லான திரௌபதி அப்படிங்கிறதே ஒரு சாமி, ஒரு பெண் தெய்வம்னு சொல்லுவோம். அந்த வகையில இந்த படத்துல திரௌபதிங்கிற அந்த பாத்திரம் படைக்கப்பட்ட அந்த விஷயத்த வந்து நான் செகண்ட் ஹாஃப்ல படம் பார்க்கும்போது நிறைய இடங்கள் எனக்கு கண் கலங்கிட்டேன். நான் எனக்கு நிறைய அழுக வந்துச்சு செகண்ட் ஹாஃப் நான் பார்க்கும்போது. எல்லா பெண்ணுமே தன் கணவன் உயிர் முக்கியம், தன் குழந்தை முக்கியம், ஒரு வெளியே போனா கூட என்னங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு தன் தாலிக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், தன் கணவனா தாலியா இந்த தேசமான்னு நினைச்சா தேசம்தான் முக்கியம்னு தாலியை கழட்டி வீசுற திரௌபதியை அந்த படத்துல பார்த்தேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. சூப்பர். ஒரு நாட்டுக்காக, ஒரு தேசத்துக்காக தன் தாலியவே கழட்டி வீசினா ஒரு வீரமங்கை அப்படிங்கிற மாதிரி இந்த திரௌபதியை நான் பார்க்குறேன். ரொம்ப நல்ல படங்க. சே, அது நான் காட்சிகள் சொன்னா நல்லா இருக்காது, இருந்தாலும் நான் அந்த கண்கலங்கிய விஷயங்கள் சொல்றேன். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில உள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், திரௌபதிக்கும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல், தன் கணவன் தவறானவன் என்ற ஒரு செய்தி அவளுக்கு பரப்புது. தன் கணவனே வேணாம்னு சொல்லி தாலியை கழட்டி வீசின திரௌபதிய கடைசியில தன் கணவனுடைய செய்திய திரௌபதி கேட்கிற இடம் எனக்கு அப்படியே நான் நிறைய இடங்கள் என்னுடைய கண் கலங்கிட்டேன். அது அந்த குழந்தைய பார்க்க முடியாத அந்த திரௌபதியினுடைய கணவன் வீரசிம்மன் படுற அவஸ்தை, இதெல்லாம் படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சிறப்பா இருந்தது சார். நான் இந்த படத்தை பெரிய பொருளாதார செலவுல பார்க்க விரும்பல. ஆனா இந்த படம் மனசுக்குள்ள பேசுற படம். இந்த படம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க படம்னா, நம்ம ஒரு 10,000 யானைய, 10,000 போர்படை வீரர்கள், குதிரைகள், 1000 தலைகளை கடந்து கீழே போட்டாங்க வரலாறுலாம், அதெல்லாம் சும்மா அந்த ஏமாற்று வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப அழகா, நேர்த்தியா, நிதானமா, நல்ல பொருள் செலவுல, அவர் சக்திக்கு என்ன இயலுமோ நல்ல பொருள் செலவுல அவரால் முடிந்த வகையில் இந்த படத்தை ரொம்ப சிறப்பு எடுத்திருக்காரு. எனக்கு படம் பெரிய வெற்றி அடையணும். கண்டிப்பா இந்த படத்துக்கு நீங்க மாபெரும் சப்போர்ட் பண்ணணும். ஒரு நல்ல படம். இந்த ஆண்டுல வரக்கூடிய ஒரு திரௌபதி மிக நல்ல படம். இது தமிழர்களுக்கான படம் மட்டும் இல்ல, இது இந்தியாவுக்கான படம். இது மதங்களை பிரிக்கிற படம் இல்ல, மனிதர்களை இணைக்கிற படம்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.